விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப இவங்க வந்து தேள் மாதிரி கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இவங்கள ஹேண்டில் பண்ணுற விதத்தில ஹேண்டில் பண்ணாங்கன்னா, இவங்கள மாதிரியான ஒரு அன்பானவர்கள நீங்க பார்க்க முடியாது. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வர்றதுனால, உங்க ராசிய 5ஆம் பார்வையா பார்க்க போறாரு. புது பொலிவு பெறப் போகிறீர்கள். புதுசா நெறைய விஷயங்கள் உங்கள நோக்கி வரப்போகுது. உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிற காலகட்டமாக ராசிக்கு 10ல கேதுவும், ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் பண்றாங்க. அப்ப 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, தாயாருக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு தொந்தரவ வந்து காமிப்பாங்க. சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு 5ல இருக்கிறதுனால, பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. பிள்ளைங்க கிட்ட வந்து ரொம்ப அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. காதல்ங்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப 100% கவனமா இருக்க வேண்டியதுல விருச்சிக ராசியும் ஒண்ணு. ராசிக்கு 9ல குரு இருக்கிறதுனால, படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ரொம்ப சிறப்பா சொல்லணும்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவலிங்க மூர்த்தங்களை சென்று வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இவங்க வந்து தேள் மாதிரி கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இவங்கள ஹேண்டில் பண்ற விதத்தில ஹேண்டில் பண்ணாங்கன்னா, இவங்கள மாதிரியான ஒரு அன்பானவர்கள நீங்க பார்க்க முடியாது. தனக்கு பிடித்தவர்களுக்காக எதையும் செய்து, அவர்களுடைய அன்பை மட்டும் பெறுவதே இவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அதாவது அட்டென்ஷன் சீக்கர்ன்னு சொல்லுவாங்க. ஏதாவது பண்ணி தன்னோட பார்ட்னர தன்னோடயே வச்சுக்கணும். ஒரு படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கேட்கும். "எப்ப வருவ?" அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது வந்து இந்த ராசி பெண்களுக்கு பொருந்தும். அதுக்காக நீங்க எல்லாரும் அப்படியே நெனச்சுக்க கூடாது. அவங்க வந்து என்னன்னா, அவங்களோட ஒரு அன்ப இந்த மாரி ஆளுமையா காட்டுவாங்க. அப்ப அவங்கள அதுக்கு தகுந்த மாரி அவங்ககிட்ட உண்மையா, நேர்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா, இவங்கள மாரி ஒரு பாசக்காரங்கள உங்களால பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அன்பை பொழிவதில் விருச்சிக ராசிக்காரர்கள் வல்லவர்களாக இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு புடிச்சா மட்டும் தான். புடிக்கலன்னா அந்த இடத்துல தான் அவங்க தேளா கொட்டுவாங்க. அப்ப அந்த தேளா கொட்டுறது வந்து வலிக்குது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட நடந்துக்க வேண்டியது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு நோக்கமா இருக்கணும். கூட இருக்கிறவங்க அத புரிஞ்சுக்கணும். சட்டுன்னு பேசி விட்டுருவாங்க. மனசு நோக வைக்கிறோன்லாம் பார்க்க மாட்டாங்க. சட்டுன்னு பேசி விட்டுருவாங்க. அதே மாரி தப்புன்னு தெரிஞ்சா இறங்கியும் வந்துருவாங்க. ரொம்ப ஒரு பாலிஷா இறங்கி வருவாங்க. வேகமா வந்து ரொம்ப சாரி கேட்குற நோக்கத்துல வரமாட்டாங்க. ஒரு பாலிஷா வந்து கேட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பார்த்தோம்னா, விருச்சிக ராசியோடைய ஒரு தன்மை அப்படிங்கிறது, அது இயல்பாவே ஒரு நீர் ராசி. அப்ப இவ்வளவு நாளா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. எப்பயுமே 8ல குரு இருக்கும்போது, ஒரு நேம வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ரீச் ஆகாது. வெளியில வந்து அடுத்தவங்க நம்மள வந்து ஏதோ ஒரு விஷயத்துல காசிப்ல நம்மள இழுத்து போட்டு அடிச்சுட்டுருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கட்டும். இவன் அப்படி, இவன் அப்படின்னு சொல்லி வெளியில ஒரு பேர் பரவிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு, வெளியூர் போறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா, அந்த நீர் ராசியிலேயே குரு வரப்போறார். அப்ப அந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய தன்மையை காட்டும்ங்கிறதுனால, நீங்க அதுலயும் ரொம்ப முயற்சிகள் எடுக்கலாம். வெளிநாடு போணும்னா, அப்பயும் நீங்க முயற்சிகள் எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வர்றதுனால, உங்க ராசிய 5ஆம் பார்வையா பார்க்க போறாரு. புது பொலிவு பெறப் போகிறீர்கள். புதுசா நெறைய விஷயங்கள் உங்கள நோக்கி வரப்போகுது. உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிற காலகட்டமாக, இந்த காலகட்டம் இருக்க போகிறதுங்கிறதுல எந்த விதமான இதுவுமே இல்ல. அதே மாரி ஒரு குடும்ப தலைவியா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு என்ன நன்மையா இருக்க போகுது? நீங்க ஒரு கோல்டு வாங்கணுமோ, ஒரு சேவிங்ஸா, இல்ல ஒரு நல்ல உங்களுக்கு வந்து புதுசா ட்ரெஸ் வேணுமா? இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாளா வந்து உங்களோட வருமான பாவத்த குரு பார்த்துட்டு இருந்தாரு. அதனால வருமானத்தில நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நெறைய இருந்தது. இப்போ இந்த நேரத்தில வந்து உச்சம் பெற்று பார்க்க போறதுனால, உங்கள ரொம்பவுமே சிறப்பாக காட்டப் போகிறார் இந்த சொசைட்டிக்கு. ரொம்ப அழகா நீங்க எல்லாருக்குமே தெரிய போறீங்கன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்க்கும்போது, குரு பகவானோட பெயர்ச்சி உங்களுக்கு வந்து உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்த பார்வை செய்றதுனால, உங்களோட குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆஃப்டர் ஜூன் வந்து உங்க பிள்ளைங்களுடைய வகையில நெறைய மகிழ்ச்சியான விஷயங்களை காணக்கூடிய தன்மை, பூர்வீக விஷயமாக ஏதாவது ஒரு சொத்து வில்லங்கம் இருந்ததுன்னா, அது ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 10ல கேதுவும், ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் பண்றாங்க. அப்ப 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, தாயாருக்கும் உங்களுக்கும் உண்டான
மாதிரியான ஒரு தொந்தரவை வந்து காமிப்பாங்க. தாயாருக்கு உங்களுக்கும் ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு சங்கடம் ஏற்படுறது, இல்லை அவங்களோட ஹெல்த் டவுன் ஆகி அதன் மூலமாக நீங்கள் ரொம்ப விரக்தி அடைகிறது, அவங்களோட ஹெல்த்தில் ப்ராப்ளம், வீடில் ஏதாவது வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி பணம், அதாவது செலவு பண்ணி வீடை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய தன்மைங்கிறத வந்து இந்த விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்போ பூர்வீக ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது பூர்வீகம் சம்மந்தமான தொல்லைகள் வந்து வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கும். ஏதாவது ஊரில் ஒரு இடங்காணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பக்கத்தில் இருக்கவங்க யாராவது வேலி போட்டாங்க, எனக்கு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கேஸ் போயிட்டுருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா 4ல் ராகு 5ல் வந்து சனி, இப்படி இருக்கிற அந்த காம்பினேஷன் வந்து உங்களை ரொம்ப நிம்மதியாகவே இருக்க விடாது. ஏன்னா சுகஸ்தானத்தில் ஒரு கிரகம், பாவகிரகம் வந்து உட்காந்துருச்சுன்னா உங்களை சுகமாக இருக்க விடாது, தொந்தரவு பண்ணும். அதுவும் 10லேருந்து கேது உட்காந்துக்கிட்டு அந்த ராகுவை வேற 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறதுனால ரொம்ப நிறைய ஒரு தொந்தரவுகளுக்கு ஆட்படக்கூடிய தன்மையை இவங்க 2 பேரும் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்போ இப்போ நீங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையை தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறுறதுக்கு உண்டான தன்மைகளை கொடுக்கும். ஜூனுக்கு அப்புறம் இது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு பிடி தளரும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு நிலை வந்து இப்போ இல்லைங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக மூச்சு விடக்கூடிய தன்மை கிடைக்குது அப்படிங்கிறத இந்த குரு பகவான் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு, மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பிஃபோர் ஜூன் ஒரு தன்மையில் இருப்பீங்க. பிஃபோர் ஜூன் வந்து எல்லா விதத்துலையுமே அதை ஒரு முயற்சிகளை அதிகமாக வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ஜூன் இயல்பாகவே உங்களுக்கு பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும், நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்போ பிஃபோர் ஜூன் வந்து நீங்களாக எல்லா விஷயத்தையும் முன்னெடுக்கிற மாதிரியும் ஒரு ப்ராக்டிஸில் இருந்து அதை கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுற மாதிரியும் இருக்கும். அப்போ ஆஃப்டர் ஜூன் வந்து அதுவாகவே நிறைய அதுவாக கணிஞ்சு வந்துச்சுங்கன்னு சொல்லுவீங்களா, அது வந்து நடக்கும். ஏன்னா உச்சம் பெற்ற குரு ராசியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கிறதுனால பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைங்க கிட்ட வந்து ரொம்ப அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. காதல்ங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப 100% கவனமாக இருக்க வேண்டியதில் விருச்சிக ராசியும் ஒன்று. ஏன்னு சொன்னால் ராசிக்கு 5ல் சனி இருக்கிறதுனால ஒரு எதிர்மறையான ஒரு ஆட்கள், எதிர்மறையான ஒரு பர்சன்ஸ் தான் உங்ககிட்ட வருவாங்க. இப்போ காதல்னு சொல்லிட்டு அதை வந்து நம்பிட்டு நீங்கள் வந்து சங்கடத்தை ஆள வேண்டாங்க. அதனால ரொம்ப கவனமாக வந்து அந்த பார்ட்னரை தேர்ந்தெடுங்க. லவ்வர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு திருமணத்திற்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்குமே ரொம்ப 100% கவனமாக தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் இப்போ நீங்கள் தப்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல பொதுவாக சனி இருக்கும்போது உங்களோட பூர்வீக விஷயங்களை பாதிக்கும், உங்கள் தாத்தா சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதிக்கும். அங்கே ஏதாவது சொத்து விஷயங்கள் கிடச்சிதுன்னா அதுலேயும் வந்து ஒரு கட்டையை போட்டு அதை பிரச்சனை பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இப்போது வந்து ஓடிட்டுருக்க பீரியடுக்கு இருக்குங்கிறதுனால சகல விதத்துலேயும் நீங்கள் வந்து பொறுமை காத்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. ஆஃப்டர் ஜூன் வந்து நீங்கள் எல்லா விதத்துலேயுமே ஸ்பீட் எடுத்துக்கலாம். எல்லா விஷயமும் உங்களுக்கு எப்படி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் எடுத்து ஆஃப்டர் ஜூன் கொண்டு போகிறது உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நன்மையை கொடுக்கும். இன்னும் நம்ம வந்து சொல்லணும்னா படிக்கிற பிள்ளைங்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, ராசிக்கு 9ல் குரு இருக்கிறதுனால படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்பயும் சரி, அதுக்கு அடுத்த ஒரு பீரியடும் சரி, படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவுமே சிறப்பான ஒரு பீரியடாக இருக்கிறதுக்கு உண்டான தன்மைங்கிறது கொடுக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுமே புதுசாக ஏதாவது ஆடை ஆபரண சேர்க்கை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசிக்கு ஆஃப்டர் ஜூன் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. இன்னும் ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவலிங்க மூர்த்தங்களை சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சுயம்பு கோயில் அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா, சதுரகிரி சுந்தரமகாலிங்க சுவாமி சுயம்புவாக இருக்கக்கூடிய லிங்கம். அப்போ இந்த சுயம்புவாக இருக்க தெய்வங்களை போய் நீங்கள் வழிபட வழிபட உங்கள் மனம் லயப்படும். இப்போ உள்ள இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாங்க. இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிரதோஷ நேரத்தில் சிவனுக்கு வாங்கி தர்றதுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் இந்த ரோட் சைடாக ஹெல்ப்பர்ஸ் இருப்பாங்களா, ரோட் சைடாக ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை வாங்கி கொடுங்க. ஒரு சாப்பாடாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், இல்லை அவங்க யூஸ் பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும், இது மாதிரி நம்ம வாங்கி தரும்போதும் இந்த விருச்சிக ராசிக்கு சகல விதத்துலையுமே நன்மை ஏற்படுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பிஃபோர் ஜூன் ஒரு தன்மையிலையும் ஆஃப்டர் ஜூன் ஒரு தன்மையிலையும் செயல்படுது. ஸோ அதை நம்ம வந்து இந்த பதிவில் விளக்கி சொல்லியிருக்கோம். எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சுயம்புவாக இருக்கக்கூடிய தெய்வங்களை, அதுவும் வந்து நீர்நிலை சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சகல விதத்துலையுமே வந்து நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். எல்லா விதத்திலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு நான் வணங்கும் முருகப்பெருமானை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.